பனங்கிழங்கு அறுவடை வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பனங்கிழங்கு அறுவடை வந்து எப்படி செய்கிறாங்கன்ட்டு. இது வந்து நாங்கள் வந்து போட்டு வைக்கல. நாங்கள் ஒரு மேரேஜுக்காக சேலம் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பனைமரம் பக்கமே இருக்கிறதுனால அந்த வீட்டாளுங்க அவங்களுக்கு தேவையானது வந்து பனங்கிழங்கு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எங்களையும் எடுத்துக்க சொன்னாங்க. சரி அதனால தான் நான் எடுத்தேங்க. அது வந்து ஒரு வீடியோவே எடுத்து போட்டலான்ட்டு அவங்க சொன்னாங்க. பனங்கிழங்கு வந்து மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணுமா, செம்மண்ணுலேயும் இந்த மாதிரி கரிசல் மண்ணுலேயும் வருன்னுவாங்க. கரிசல் மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும் அப்படின்னாங்க. நல்லா கெட்டிப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னாங்க. அப்புறம் வந்து மண் வந்து நல்லா வந்து தூள் பண்ணி அதோடு நம்மளுக்கு தேவையான உரம் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. மண் வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பனங்கிழங்க வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்கிட்டாங்களாம். அடுக்கிட்டு அது மேலே வந்து லைட்டாக மண் போட்டு அது மேலே வந்து குச்சி ஏதாச்சும் போட்டுவிட்டு தண்ணி மட்டும் அப்பப்போ பாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. கிழங்கு வந்து நல்லா அழகா வந்துட்டு இருந்துச்சு. நீளமாக இல்லைனாலும் நல்லா தப்பமாக இருந்துச்சு கிழங்கு. அது வந்து எங்களை எடுத்துக்க சொல்லும்போது தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து நல்லா தண்ணியில் ஊற விட்டு தான் எடுக்கணுன்னாங்க. இந்த பக்கம் வந்து நல்லா லூஸாக இருந்ததுனால இந்த பக்கம் இருந்ததால் அப்படியே மண் லைட்டாக குச்சியில் வந்து எடுத்துவிட்டே நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த பக்கம் இருந்தது வந்து சனிக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து சனிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நோண்டி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நோண்டி எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து வேச்சுங்க. வேச்சப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வேய்க்கல, நான் அம்மாக்கிட்ட கொடுத்து வேச்சேன். அதனால தான் அது வீடியோ எடுக்க முடியல. இந்த கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பனங்கிழங்கு வந்து போட்டு அது வந்து 6 மாதத்துக்குள்ள இந்த மாதிரி கிழங்கு வரும்னு சொன்னாங்க. அப்படி கிழங்கு வராது இருக்கிற மேலே இருக்கிற வந்து கொட்டையை வந்து வெட்டி பார்த்தா நம்ம தேங்காய் பூக்குள்ளே இருக்கிற மாதிரி இதுக்குள்ளேயும் பூ இருக்கும் அப்படின்னாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகும். இங்கே வந்து எல்லாமே கிழங்கு வந்திருந்ததுனால அது எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. பார்த்துட்டு இன்னும் வேணுன்ற அளவு கிழங்கு வெட்டி எடுத்துகிட்டு வந்தோங்க. மேலே கொட்டை போட்டு அடியில் கிழங்கு விட்டு நல்லா இருந்துச்சு. கிழங்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கம்மியாக தண்ணி கொட்டி ஆவிலே வேக வைக்கணுன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.